வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு டோட் சைட்ல இருந்து விட்ட நோட்டிஃபிகேஷன் டைப் ஷார்ட் அண்ட் அக்கவுண்டன்சி அதுக்கப்புறம் சிஓஏ வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த பிப்ரவரி 2026க்குள்ளது. இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு அப்ளை பண்றதுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆயிட்டு இதுக்குள்ளதை பத்தி நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து நம்மளுக்கு ஃபோன் காலம் மூலமாகவும் கமெண்ட்லயும் நிறைய கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச கிளாரிஃபிகேஷன் டோட் சைட்ல இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமை பற்றி நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? இந்த டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இந்த நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் 2 விதமாக டெஸ்ட் இருக்குன்னு இருக்காங்க. அந்த 2 விதமாக டெஸ்ட் வந்து என்னலான்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இந்த 2 மெத்தட் இருக்குமா. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எக்ஸாமினேஷனுங்கிறது டைப்ரைட்டிங் பொறுத்தவரை நம்ம எப்பவும் போல மிஷின்ல அடிக்கிறது. மிஷினை வந்து நம்ம பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டுட்டு போய் அந்த அடிக்கிற மெத்தட், அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். அதாவது இதுவரை நம்ம ஃபாலோ பண்ண மெத்தட் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டனை பொறுத்தவரை ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்கிறது பென் அண்ட் பேப்பர், நம்ம ஸ்ட்ரோக் வந்து எழுதிட்டு அதை வந்து நம்ம பென் பேப்பரால எழுதுவோம்ல, இதுதான் வந்து நம்ம இதுவரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. இது வந்து என்னதுன்னா நம்மளுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவாமா? இதுல நீங்க கிளியர் ஆயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் உங்களுக்கு எப்பவும் போல உண்டு. எப்பவும் போல அதுக்குள்ள டேட்டையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் எக்ஸாமும், செகண்ட் வீக் 14-15 கிட்ட நினைக்கிறேன் அதுல உங்களுக்கு டைப்ரைட்டிங் எக்ஸாமும் வந்து நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நம்மளுக்கு ஒரு தடவை டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல மாற்றம் கிடையாது. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் நடக்கும், ஓகேவா? இதுல இப்போ புதுசா ஒரு மெத்தட் கொண்டு வராங்க. அதுதான் வந்து என்னன்னா சிபிஇ, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஓகேவாமா? இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனே 2 விதமா நடக்க போகுது. அதுல ஒரு விதம் வந்து என்னன்னா, அதாவது பிரைவேட் கேண்டிடேட்ஸ் வந்து, அதாவது செல்ஃப் லேர்னிங் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வீட்லயே வச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி அது ஒரு பாட்டா வச்சிருக்காங்க. இல்லை அப்படின்னா இன்ஸ்டியூட்ல வச்சு படிக்கிற பசங்க இன்ஸ்டியூட்லயே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ற மாதிரி இது வந்து ஒரு முறை. இன்னொன்று வந்து என்னன்னா, அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பாலிடெக்னிக் கூட போய் நம்ம அந்த கம்ப்யூட்டர் பேஸ் கூட அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்காங்க, ஓகேவாமா? சிபிஇ எக்ஸாம் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமே வந்து 2 விதமா நடக்கு. ஒன்று வந்து நம்ம படிக்கிற அந்தந்த இடத்துல வச்சு நம்ம எழுதிக்கலாம். இன்னொன்று வந்து அந்த ஃபெசிலிட்டி நம்மள்ட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பாலிடெக்னிக் போய் கூட கம்ப்யூட்டர் பேஸ் நம்ம அட்டன் பண்ணிக்கலாங்கிறாங்க, ஓகேவாமா? இந்த டிஎம்இ மெத்தட் நான் ஏற்கனவே சொன்னேன், ட்ரெடிஷ்னல் மெத்தட் நம்மளுக்கு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் அண்ட் செகண்ட் வீக் வந்து நம்மளுக்கு நடக்குது. ஆனா நம்மளுக்கு வந்து சிபிஇ எக்ஸாம் வந்து நான் சொன்னல அவங்கவுங்க இடத்துல இருந்து எழுதலான்னு ஒரு மெத்தட் சொன்னல, அது வந்து எப்போ வைக்காங்க அப்படின்னா பிப்ரவரி லாஸ்ட் டு ஏப்ரல் லாஸ்ட் வரை நடக்கு. இந்த எக்ஸாம் ஆனது நம்மளே வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளே ஸ்லாட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சிபிஐ எக்ஸாம்ல 2வது மெத்தட் பாலிடெக்னிக் காலேஜ்ல போய் எழுதலாம்னு சொன்னால, அது வந்து எப்படின்னா இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல அவங்களா ஒரு ஃபிக்ஸ்டு டேட் சொல்லுவாங்க, அதுல போய் நம்ம எழுதுற மாதிரி இருக்குமா. இதுதான் எக்ஸாமோட டைப், இப்போ வந்து புதுசா வந்த டைப், ஓகேவாமா? இப்போ அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க பசங்க அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஓஏ சிலபஸை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல போட்டிருப்பேன். டிராஃப்ட் சிலபஸ் மாதிரி நம்மளுக்கு ஒன்று வாட்டர் மார்க் வச்சு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. தெரியாதவங்க அதை போய் பாருங்க. அது டிராஃப்ட் சிலபஸ் கிடையாது. அதுதான் வந்து என்னன்னா ஃபைனல் சிலபஸே அதுதான். நான் வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணாம சம்டைம்ஸ் வந்து நம்ம வெப் ஹிஸ்டரியை வந்து அதை டெலீட் பண்ணலனா கூட நம்மளுக்கு அந்த பழசு தான் வந்து காட்டுது. அதுக்கப்புறம் தான் வந்து டோட் சைட்ல இருந்து நம்மளுக்கு சொல்லும் போது திருப்பியும் பார்க்கும்போது அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் சிலபஸ் அவங்க முன்னாடியே போட்டிருக்காங்க. இது வந்து டோட் சைட்ல நம்மளுக்கு சடனா கொடுத்த இன்ஃபர்மேஷன் கிடையாது. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் வரப்போகுதுங்கிறத ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் முடிஞ்ச உடனே பசங்களுக்கு நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நம்ம வீடியோவை வந்து நீங்க முன்னாடி போய் பார்த்தாலும் தெரியும் எத்தனை மாசத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கு. சில இன்ஸ்டியூட்ல வந்து இதை சொல்லவே இல்லைன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ஆனா இப்போ நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நீங்க நினைக்கலாம் டோட் சைட்ல சடனா இப்படி ஏன் இப்படி சொல்றாங்க. சடனா சொல்லல, இது ரொம்ப மாசமா வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொடுத்தது. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லயும் வந்து பாதி பேர், அதாவது மிஷின்ல அடிக்கிற பசங்க அடிக்காங்க. பட் ஆனா முக்கால்வாசி பேர் இப்போ கம்ப்யூட்டருக்கு மாறி இருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ல தான் போறாங்கம்மா. இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட அதிக கொஸ்டின் வந்து சிலபஸ் வந்து சிஓஏ பொறுத்தவரை மேம் சிலபஸ் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஓஏக்கு மொத்தம் 4 பேப்பர் உங்களுக்கு நடக்குமா. ஒன்று வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பழைய சிலபஸ்ல உள்ள அதே போர்ஷன் தான், ஆனால் அதில் எக்ஸ்ட்ராவா லேர்னிங்கிற ஒரு யூனிட் வருது. அதே இதில் வந்து நம்ம முன்னாடி தியரியா எழுதுவோம். இப்போ வந்து என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் இருக்கலாமா, அது வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் மாதிரி வரும். அதாவது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லாம் அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸும் வரும். அதுல வந்து எப்படின்னா உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. நம்ம சிஓஏ சிலபஸை பத்தி இன்னொரு நாள் நான் வந்து விரிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிஓஏ சிலபஸுக்கு வந்து மொத்தம் 4 பேப்பர்.
அதுல வந்து என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தியரி பேப்பர், அதாவது தியரிங்கிறது அந்த 1 மார்க் கொஸ்டின், லாஜிக்கல் திங்கிங் மட்டும் உங்களுக்கு 2 மார்க்ல வரும். அது வந்து 50 மார்க்ஸுக்கு வைக்காங்க. ரெண்டாவது பேப்பர் வந்து கம்ப்யூட்டர்ல பிராக்டிக்கல் மெத்தட், கம்ப்யூட்டர் பிராக்டிக்கல் மெத்தட் வந்து வைக்காங்க. மூணாவது வந்து என்னதுன்னா தமிழ் டைப் ரைட்டிங். நாலாவது பேப்பர் வந்து இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் வைக்காங்கம்மா. இந்த சிஓஏல நான் கண்டிப்பா சீனியர் தான் டைப் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாதுமா. நீங்க அடிக்கிறதுக்கு ஏத்தாக்கல சாஃப்ட்வேரே நீங்க ஜூனியர் ஸ்பீடுக்கு அடிக்கீங்களா சீனியர் ஸ்பீடுக்கு முடிக்கீங்களா அப்படிங்கறத அதுவே வந்து நோட் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. நீங்க ஆனா சிஓஏல டைப் வந்து ஜூனியர் அடிச்சாலே அது போதுமானது. ஓகேவாமா? ஜூனியர் அடிச்சாலே நீங்க பாஸ். ஆனா இந்த 4 பேப்பர்ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபெயில் ஆனாலும் சிஓஏ உங்களுக்கு ஃபெயில். இப்போ இந்த சிஓஏவோட அட்வான்டேஜ் நான் என்னன்னு சொல்லிடுறேன். சிஓஏ பொறுத்தவரை நீங்க இந்த சிஓஏல நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட் வந்து என்னன்னா, சார் மேம் நான் சிஓஏல இப்போ சப்போஸ் நான் ஜூனியர் ஸ்பீடுக்கு தான் அடிக்கிறேன் அப்படின்னாங்க. சிஓஏ பொறுத்தவரை இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சர்டிபிகேட் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா தான் கொடுப்பேன்னாங்க. சிஓஏ தனியா, நம்மளுக்கு அதுக்குள்ள கம்பைன்ட் சர்டிபிகேட் டைப் ரைட்டிங்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டோட் சைட்ல இருந்து. இப்போ என்ன கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா, நாங்க ஜூனியர் ஸ்பீட்ல சிஓஏ முடிச்சால் அடுத்து டைப் நாங்க சீனியர் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்னு கேட்டாங்க. அதுக்கு டோட் சைட்ல இருந்து நமக்கு நல்ல ஒரு விளக்கம் வந்திருக்கு. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஓஏல இருந்து நம்ம ஜூனியர் ஸ்பீட் அடிச்சா நம்ம அந்த சர்டிபிகேட் வச்சு நம்ம அடுத்தது கம்ப்யூட்டர் பேஸ்ல பண்ணும்போது நம்ம சீனியர் அடிச்சுக்கலாமா டைப்புக்கு. அதை ஒன்று கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டர் நீங்க கேட்டீங்களா, மிஷின்ல உள்ள லே அவுட், மிஷின் ஃபாண்டுங்கோ நம்ம அதை வந்து லே அவுட்னு சொல்றாங்க. அந்த லே அவுட் வந்து அப்படியே வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமா. சிஓஏக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டைப் ரைட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட்டனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்போ வரை யூஸ் பண்ணணும்னா இந்த 2026 வரை நடக்கிற எக்ஸாம்ஸுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்லி தமிழ் வந்து 99 லே அவுட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், மருதம் ப்ரிஃபரபிள்னு சொல்லி நம்ம நோட்டிஃபிகேஷன்ல போட்டிருக்காங்க. நீங்க அதனால சிஓஏவா இருக்கட்டும், டைப் ரைட்டிங்கா இருக்கட்டும், ஷார்ட்டனா இருக்கட்டும், நீங்க வந்து இந்த ஒரு 2026 வரை நீங்க தமிழ் ஓல்ட் டைப்ரைட்டர் அதாவது மிஷின் லே அவுட்டா பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா பசங்க, டைப் ரைட்டிங் மிஷின் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு மிஷின் வந்து 2027 ஆகஸ்ட் வரை, அதாவது 2027 நடக்கிற எக்ஸாம் வரை மட்டும்தான் உங்களுக்கு மிஷின் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தாங்க பசங்க அப்படின்னா, சிஓஏல பண்ற சர்டிபிகேட் டிஎன்பிசிக்கு வேல்யூடான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் டவுட் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அது வேல்யூடு தான். அதுல வந்து டைப் ரைட்டிங் உங்களுக்கு தனியாக தான் சர்டிபிகேட் வரும். ஸோ நீங்க அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நீங்க பயஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நிறைய பசங்க என்ன கேட்டிருந்தாங்க, மேம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் போலாமா, மேம் வந்து நாங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் போலாமான்னு கேட்டிருந்தீங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் திருப்பி சொல்றேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்க நார்மலா இப்போ மிஷின் டைப் போனீங்கன்னா ஜூனியர் முடிக்காம சீனியர் முடிக்க முடியாது. கம்ப்யூட்டர் பேஸ்டும் அதே மாதிரி தான். இப்போ சப்போஸ் நீங்க ரெண்டுலயுமே வந்து என்னன்னா, இப்போ போனீங்க அப்படின்னா 6 மாசம் ஒரு டைப் ரைட்டிங் முடிக்கிறதுக்கு, அதாவது தமிழ் ஜூனியர் சீனியர் முடிக்கிறதுக்கு 1 இயர் ஆகுமா. அதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ் தனியா போட்டீங்கன்னா அது ஒரு 1 இயர் ஆகும். இல்ல நாங்க சேர்த்து படிச்சாலுமே உங்களுக்கு டைப் ரைட்டிங்கிறது ஒண்ணு முடிக்கிறதுக்கு 1 இயர் ஆகும். இப்போ டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு நிறையவே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிஓஏ வந்து கம்பல்சரி. இப்போ கூட நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்ம இன்ஸ்டியூட்ல சிஓஏ படிக்கிற ஒரு பொண்ணு டைப்பிஸ்ட் இப்போ கவுன்சிலிங் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டும் வந்திருக்கு. ஆனா ஜூனியர் அசிஸ்டன்ட்ல அவங்களுக்கு ஏர் பொல்யூஷன்ல பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் வந்து இருந்திருக்கு. ஆனா அவங்களால அதை எடுக்க முடியல. ஏன்னு கேட்டா அதுக்கு சிஓஏ கம்பல்சரி. அதனால சிஓஏ வந்து முடிக்கணுமா கேட்காதீங்க. டிஎன்பிசியில ஃபுல்லா இப்போ வந்து சில போன தடவை நிறைய போஸ்டிங்க்கு சிஓஏ கம்பல்சரி அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அதனால சிஓஏ ரொம்ப முக்கியம். இப்போ வந்து டைப் ரைட்டிங்ல 1 இயர் ஆகுது. அதுக்கு வந்து நீங்க அதுக்கப்புறம் சிஓஏ படிக்கணும்னா 6 months அப்படி பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து சேர்த்து முடிக்கிறத சொல்றேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 1.5 years ஆகும். இது நீங்க சிஓஏ அழகா 6 months உட்கார்ந்து நீங்க ஃபுல் ஃபோக்கஸோட உட்கார்ந்து நீங்க படிச்சீங்க, டைப் படிச்சீங்கன்னா மேபி நீங்க சொல்ல முடியாது, சிஓஏ சர்டிபிகேட்டோட ஹையர் சர்டிபிகேட் கூட உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு. ஒரு 6 months 1.5 months பண்றது உங்களுக்கு 6 monthsலயே கிடைக்குன்னா டிஎன்பிசி பசங்களுக்கு அது ரொம்ப வேல்யூடுமா. ஏன்னா வந்து பசங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வர டேட்டுக்குள்ள சர்டிஃபிகேட் வந்துருமா மேம், அப்போதுக்குள்ள சர்டிஃபிகேட் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து இது டிஎன்பிசி பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மெத்தட். ஓகேவாமா? அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, குயிக்கா சர்டிஃபிகேட் எப்போ வரும் மேம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு டிஎன்பிசி இந்த அக்டோபர்ல வருது, எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
சர்டிஃபிகேட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதுன்னா, நம்மளுக்கு ஏப்ரல் லாஸ்ட் முடியுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10-15 டேஸ்க்குள்ள மொத்த ரிசல்ட்டும் வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாலிடெக்னிக்கில் போய் எழுதுகிற கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மட்டும் ஒரு 1 மந்த் கழிச்சு வர்ற மாதிரி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு 10 நாள்லே சர்டிபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு மாச கணக்குல ஆகாது. அதனால நீங்க தைரியமா படிங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்ட கேள்வி என்னன்னா, மேம் இப்போ நாங்க எக்ஸாம் ஏப்ரல்ல எழுதுறோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் தள்ளி போகுமான்னு அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஆகஸ்டுக்கு தள்ளி போகுமான்னு கேட்டிருக்கீங்க. அதுக்குள்ளே கிளாரிபிகேஷன் எனக்கு இன்னும் கிடைக்கல. கிடைச்சா உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். கண்டிப்பா நீங்க அதை யோசிக்காதீங்க. அதுவும் வந்து நம்மளுக்கு ஏத்தாக்குல தான் டோட் சைட்ல வைப்பாங்க. நம்பி வந்து இதை முடிங்க. அதுக்கப்புறம் அதுவும் வந்து நல்லபடியா நம்மளுக்கு நடக்கும். இன்னொன்று பசங்க கேட்டது வந்து ஃபெசிலேஷன் சென்டர். பசங்க கேட்கல, நிறைய இன்ஸ்டியூட்ல உள்ளவங்க எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டிருந்தாங்க. ஃபெசிலேஷன் சென்டருங்கிறது தெளிவா டோட் சைட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா உதவி பெறும் மையம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒன்லி 58 என்னவோ சம்திங் தான் அந்த சென்டர் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னன்னா, ஸ்டூடெண்ட் செல்ஃப் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பிரைவேட்டா போறதுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்காரங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா அவங்கள்ட்ட போய் நம்ம நேர்லையோ இல்லைன்னா நம்ம வெப்சைட் மூலமாவோ நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உதவி பெறும் மையம் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து கேட்ட எல்லா இதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேமா. இன்னும் உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு கேளுங்க. நான் முடிஞ்சா டோட் சைட்ல இருந்து நம்ம முடிஞ்சா அதை கேட்போம். அவங்க பதில் சொன்னாங்கன்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்று வந்து என்னன்னா, அவங்க நம்மளுக்குன்னு இல்லை, நீங்க என்ன நினைக்கீங்கன்னு தெரியாது, நம்மளுக்கு மட்டும் சொல்றாங்களா கிடையாது. நீங்க இன்ஸ்டியூட் நடத்துற எல்லா ப்ரொப்பரேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு தெரியும். டெலகிராம் குரூப்ல நம்மளுக்கு உடனே பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு சின்ன டவுட்டுக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னிலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நிறைய ஒரு நியூ மெத்தடா இருக்கு. நம்மளுக்கு அப்ளை பண்றது கொஞ்சம் புதுசா இருக்கு. பட் ஆனா அதுக்குள்ள டெமோ வந்து நாங்க நாளைக்கு ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதை ரிலீஸ் பண்ணா கூட நானும் கூட எப்படி பதியணும்னு சொல்லி கூட நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னொன்று வந்து இந்த செட்டப்பும் அதே தான். அதாவது இந்த பின்னாடி வந்து ஒயிட் பிளெயின் செட்டப் நம்ம அதுக்கு தான் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா, இன்ஸ்டியூட்ல உள்ளவங்களும் சரி, இன்ஸ்டியூட் உள்ளவங்க தான் நான் இப்போ லாகின் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து முன்னாடி போட்டோ வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்போம். இப்போ அப்படி அனுப்ப முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆதார் கார்டு எடுக்கணும்னா வெப் கேமரா வச்சு நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம அவங்கள ப்ராப்பரா வந்து அந்த ஃபேஸ் வந்து கரெக்ட் பண்ணி அந்த மாதிரி தான் எடுக்க முடியுது. இன்னொன்று ஃபோனில் கூட அந்த மாதிரி எடுக்க முடியுது. பட் ஆனால் எனக்கு இன்னும் அது கிளிக் ஆகலை. மேபி எனக்கு நாளைக்கு நான் கூட ட்ரை பண்ணணும். ஏன்னா என்னோட வெப் ப்ரௌசர்ல பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனா டெமோ வந்து நாளைக்கு கொடுக்கேன்னு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஒர்க் ஆன உடனே உங்களுக்கு நான் கண்டிப்பா போடுறேம்மா. எல்லா டவுட்டையும் நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்றீங்க. இங்க ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம பசங்களையும் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். நான் வந்து 1 to 2, அதாவது 1 to 2 மதியம் வந்து லஞ்ச் பிரேக், ஓகேவா? அந்த லஞ்ச் பிரேக்ல நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். அப்போ டவுட்ஸ் கேட்கணும்னா நீங்க அந்த டைம்ல அடிங்க. இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நைட்டு 7 o'clock மேல அடிங்கம்மா. நான் கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிருவேன் இன்ஸ்டியூட் முடிச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் என்னால் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் உள்ள டவுட்டையே திருப்பி கேட்காதீங்க. நிறைய பேர் நான் விளக்கம் கொடுத்த பிறகும் நீங்கள் திருப்பி அதையே கேட்குறீங்க. நான் அதையே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ வந்து நான் ஃப்ரீ டைம் வந்து மதியம் 1 to 2 லஞ்ச் பிரேக்கும், அதுக்கப்புறம் 7 o'clock மேலே தான் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மேம் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்க பசங்க அடிக்காங்களே, அது என்ன சாஃப்ட்வேர்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அது சாஃப்ட்வேர் இல்லை, நம்ம பசங்களுக்காக நாங்கள் ஓனாக கிரியேட் பண்ண ஒரு வெப்சைட்டுமா. அந்த வெப்சைட் டெமோவில் போயிட்டு இருக்கு. அதோட பப்ளிஷிங் வந்து January 10 கிட்ட ஆகும். நாங்கள் அது பண்ணுறதுக்காக நம்ம பசங்க அடிக்கிறோம். ஆனால் வந்து இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கிடையாது. அதுவுமே ஃப்ரீ வெர்ஷன் தான். நாங்கள் பசங்க எல்லாரும் அடிக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயனடையணும் அப்படின்னு அதை கிரியேட் பண்ணோம். பட் ஆனால் நம்மளுக்கு டோட் சைடில் இருந்தே அவங்களே நம்மளுக்கு ப்ராப்பராக எல்லாமே கொடுப்பாங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ரிலீஸ் பண்ணோன்னே அந்த இதையும் நம்ம வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அடித்து பார்க்கறதுக்கு டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட் பார்க்குறதுக்கு எல்லாமே அவங்க பக்காவாக வந்து கொடுத்துருவாங்க. அதனால நீங்கள் பயப்படாதீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் மேம் செகண்ட் பேப்பர் எப்படி, செகண்ட் பேப்பர் போர்ஷன் எப்படி, எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க. எல்லாமே எங்களுக்கு அப்ளிகேஷன் டேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம அப்ளிகேஷன்லாம் பதிஞ்சிருச்சு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் இது பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம். இன்னொன்று வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மேம் என்ன எக்ஸாம் வந்து திருத்துறது வந்து எப்படி, நாங்கள் எதுக்கு போனால் வந்து கரெக்டாக இருக்கும், பாஸ் ஆக முடியும் அப்படின்னு கேட்கீங்க. எதுக்கு போனாலும் பாஸ் ஆக முடியும். எதுனாலுமே நல்லா படிக்கிற பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு, நான் என்னோட திருப்பி சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபியூச்சருங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு போக ஆரம்பிங்க. இந்த ஒரு தடவை 2027 வரதான் அப்படி இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ ஷார்ட் அண்ட் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இழுக்கும், ஓகேவாமா? அதுவும் அவங்க டக்குன்னு பாஸ் ஆகணும்.
அப்போ லேட்டராக போகும்போது நீங்கள் ஒரு எக்ஸாம் இதில் ஒரு எக்ஸாம் அதில்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. நீங்கள் கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ணி நீங்கள் தைரியமாக வந்து என்ன செய்யுங்க, கம்ப்யூட்டரில் போங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க இன்ஸ்டியூட்டில் அப்படின்னு சொல்லி நிறைய இது கேட்டிருந்தீங்க. நம்மளுக்கு வந்து மிஷினில் டைப் அடிக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால மிஷினில் டைப் அடிக்கிறவங்கள மிஷினில் டைப் அடித்து அவங்களையும் நம்ம அந்த இதுக்கு கூட்டிட்டு போகிறோம். இன்னொன்று வந்து நாங்கள் என்ன முன்னே எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஓன் இன்ஸ்டியூட்ல வந்து எல்லாமே ஃபெசிலேஷன் அதுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரூம்னு இருந்தால் சவுண்ட் ப்ரூஃப் ரூம் இருக்கணும். அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 30 Mbps குறையாம இருக்கணும். இன்னொன்று வந்து கரண்ட் வந்து நம்மளுக்கு 1 day ஃபுல் ஷட் டவுன் ஆனாலும் இன்னும் அன்இன்டரப்டட் கரண்ட் சப்ளை இருக்கணும். அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வெப் கேமரா கொடுத்துருக்காங்க, HD வெப் கேமரா இருக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம போய் பார்ப்போம் எப்படியும். ஏன்னா வந்து அதை முன் கொண்டு வராங்க. நம்ம அது பண்ணோம்னா நம்ம இன்ஸ்டியூட்லேயே பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் இந்த தடவை கொஞ்சம் அனுப்ப போகிறோம். இதுதான் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு ஏற்றாக்குல இன்ஸ்டியூட்டை ஃபுல்லாகவே ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. எல்லாமே இப்படி இருக்குமா? நீங்கள் இதுக்கு மேலே என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கேட்ட டவுட்டே வந்து கொஞ்சம் கேட்காதீங்க. எல்லாமே நான் இன்னைக்கு எழுதி வச்சு உங்களுக்கு எதையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சு பண்ணியிருக்கேன். ஓகேம்மா, நன்றி. தேங்க்யூ ஆல். டெய்லியும் நம்ம வேற இன்னும் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கு, நான் டேரெக்டாக கேட்கணும்னு நினைக்கோங்க. லைவ் வீடியோ 6 to 7 இல்லைனா 6 to 7 ஈவினிங் வருவேன். நீங்கள் அந்த டைம் நான் வாட்ஸ்அப்லையோ டெலகிராம்லையோ நோட்டிஃபிகேஷன் போட்டு தான் வருவேன். நீங்கள் அப்போ ஜாயின் பண்ணி நீங்கள் டவுட்டு கொடுக்கலாம். தேங்க்யூ ஆல். நன்றிம்மா.